முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் நீ என்ன சேவிக்கும்படி எப்படி இருக்கணும்? அன்பு கூர்ந்தே சேவிக்க கடமையாக என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே. ஆமென். அதான் கவிஞர் வைரமுத்து சொல்லிப்பா, 1க்குள்ள 10 இருக்கு அப்படின்னு சொல்லுவார். 1க்குள்ள 10 இருக்குன்னு சொன்னது இந்த கற்பனையை தான் குறிச்சு பேசினார் அவர். வைரமுத்து அழகா பரிசுத்த வேதாகமத்தை வாசித்தவர். அதான் சொல்ற, 1க்குள்ள 10 இருக்குது, இந்த 10ஐயும் புரிந்து நீ வாழணும் அப்படின்னு சொல்ற. இந்த 10க்குள்ள ஒரு தவறு செய்தால் இந்த பூமியில நீ தண்டிக்காம தேவன் உன்னை விடமாட்டார். அவர் அமைப்புக்குள்ள நீ இருக்க மாட்ட. தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்கவும் முடியாது பிரியமானவர்களே. அதற்கு இணையாக அடுத்த வார்த்தை வருகிறது, வாசியுங்கள். இது முதலாம் பிரதான கற்பனை என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயந்து உன் ஆவி ஆத்ம சரீரம் முழுவதையும் ஒடுக்கி அவரை மகிமைப்படுத்துவது பிரதான கற்பனை என்று சொல்லுகிறார். இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஒட்டுமொத்த இந்த 2 நியாயப்பிரமாணத்திலும் இந்த 2 கற்பனையிலையும் ஒட்டுமொத்த நியாயப்பிரமாணமும் 10 கட்டளைகளும் தீர்க்க தரிசனங்களும் பரிசுத்த வேதாகமத்தில் தொடக்க நூல்ல இருந்து வெளிப்படுத்தல் வரையில என்ன இருக்குன்னு சொல்றாரு, இந்த 2 கட்டளைக்குள்ளும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். முதல்ல உன்னுடைய ஆவி ஆத்ம சரீரம் கர்த்தருக்கு பயந்து நீ காலையில கரெக்டா 8:30 மணிக்குள்ள பயந்து அப்படி சமூகமா வந்து நிக்கணும். நீனு அதுலதான் பிரயாசப்படுகிறார். ஏன்னா தேவ தூதர்கள் எல்லாம் வந்து கரெக்டா இருப்பாங்க, அசம்பிள் ஆயிடுவாங்க. நாம மாத்திரம் ராஜரீகமா 9 மணிக்கு வந்தோம்னு சொன்னாக்கா அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயமா? ரேஷன் கார்டில் 5000 ரூபாய் தமிழக அரசு இலவசமாய் கொடுத்து விட்ட என்ற செய்தியை காணொலியில் கேட்க பொழுது கணவனை மறந்து விட்டாய், பிள்ளையை மறந்து விட்டாய், அடுப்பு பற்ற வைப்பதை மறந்து விட்டாய், வங்கி நுழைவாசல் திறப்பதற்கு முன்பாக கூட்டத்தோடு கூட்டமாய் சென்று முதல் படிக்கட்டை பிடித்துக் கொண்டு தூக்கிக் கொண்டு இருக்கிறாய். அது உலகம், அது உலகம். தேவனை ஆசரிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் ஒரு பிரதான கற்பனைக்குள் 10 கற்பனை இருக்கிறது என்று உனக்கு முன்பாக நாங்கள் போதித்து இருக்கிறோமே. என்றாவது ஒரு நாள் அந்த கற்பனைக்கு பயந்து சபை கூடுதல் நாளிலே கலந்து கொண்டு தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த ஒரு கற்பனையை நீ நிறைவேற்றி இருக்கிறாயா என்பதை தன்னைத்தானே சோதித்தறிந்து பார்த்துக் கொள்ளுங்கள். திருமண காரியத்துக்கு போறோம், பந்திக்கு முந்திக்கிறோம், வேறொரு காரியத்துக்கு புறப்பட்டு போறோம், லிப்ட் கேட்டுட்டு போறோம். ஆனால் கற்பனைக்கு பயப்படுகிறாயா? தேவனை ஆராதிப்பதிலும் தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்துவதிலும் அவருடைய ரத்தத்தையும் சதையும் குறித்து அழிந்து கொண்டிருக்கின்ற ஜனங்கள் மத்தியிலே தேவனுக்கு ஊழியம் செய்வதிலும் உன் ஆவி ஆத்ம சரீரத்தை முன்மாதிரி கொடுத்திருக்கிறாயா? இன்னைக்கு 4:30 மணிக்கு மணலூர் கிராமத்திற்கு போகலான்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்திருக்கிறேன். எத்தனை பேர் பயந்துட்டு வரீங்கன்னு பார்ப்போம். அதுதான் கற்பனைக்கு பயப்படுகிற பயம். ஏனென்றால் நீங்கள் அப்பா பிதாவேனும் சுவிகார புத்திரத்தின் முத்திர மோதத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள். இஸ்ரவேல் என் சொந்த சேஷ்ட புத்திரன் என்று சொல்லுகிறார், என் வாரிசு என்று சொல்லுகிறார், என் வேலையை செய்யக்கூடியவன் என்று சொல்லுகிறார். அதனாலதான் தாவீதுராஜா சொல்றார், நீதிமான்களே கர்த்தரை கலிகூறுங்கள், துதிப்பது அவருக்கு பிரியமுள்ள பாத்திரனாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். தேவனை ஆராதிப்பதிலே நாம் உத்தமராக இருக்க வேண்டும், உறுதிப்படுத்தியவர்களாக இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்கள், பிரதான கற்பனை உங்கள் இருதயத்துக்குள் வைத்து நீங்கள் இனி தியானிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது சேவிக்கும் பொழுதும் உபவாச கூட்டத்திற்கு வரும் பொழுதும் மனிதர்களை பார்க்காதீர்கள், உங்கள் முன்பாக நிற்கின்ற அடியனை பார்க்காதீர்கள். நீங்கள் சரியான லக்கணத்தில் வந்து தேவ சமூகமாய் நின்று தேசத்திற்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் உன் ஊழியக்காரனுக்காகவும் ஜெபிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும்.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் சதையும் குறித்து இன்னதென்று அறிந்து பானம் பண்ணக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதை விட்டு விட்டு ஒய்யார நடமிட்டு ரிங்கார சத்தம் முடிந்த பிறகு என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என்ற நிலைப்பாட்டிற்கு நீங்கள் தள்ளிவிடக் கூடாது பிரியமானவர்களே. அதற்காகத்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை விடுதலே இந்த சபை கூடுதலை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்ப புரிந்து கொள்ளுங்கள், 10 கட்டளை ஒரு கட்டளை அடங்கி இருக்கிறது. அந்த ஒரு கட்டளையில நீங்க பிரதானமானது தேவனை ஆராதிக்கும் பொழுது, சேவிக்கும் பொழுது, தேவ காரியத்தை துரிதமாய் செய்யும் பொழுது நீங்க எப்படி இருக்கணும்? பயத்தோடும் நடுக்கத்தோடும் களி கூற வேண்டும். கோர்ட்ல இருந்து வாய்தா வந்துருச்சு 23ஆம் தேதி. எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் தெரியுமா? சீக்கிரமா எழுந்திருச்சு நல்ல உடையை உடுத்தி கொண்டு நீதி அரசர் வருவதற்கு முன்பாக, நீதிமன்றம் திறப்பதற்கு முன்பாக கேட்ட போய் திறந்துடுறாங்க. நீதி அரசர் வந்த பிறகு கூனி குறுகி நிற்கிறார்கள். சாதாரண ஒரு உலகளவியலான வாழ்க்கையிலே இவ்வளவு பயப்படுகிற நீ, உன்னை உண்டாக்கின ராஜாதி ராஜாவை ஆராதிப்பதற்கும் சேவிப்பதற்கும் உன் ஆவி ஆத்மாவை எங்க கடன் வைத்தாய், எங்க அடகு வைத்தாய்? நீ இஸ்ரவேலே, ஆனபடியினாலே இந்த கற்பனைக்கு பயந்து கலிவுறும்படியாகத்தான் இந்த இடத்துல புத்தி சொல்லிக் கொண்டிருக்கணும். இதற்கு இணையான கற்பனையானது என் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆமென், அல்லேலூயா. உன்னை நீ எப்படி அழகுபடுத்துறியோ, உன்னை எப்படி அழகி சீவி சிங்காரிச்சுக்கிறியோ, நீ எப்படியெல்லாம் உடை உடுத்திக் கொள்கிறியோ, அதற்போல தள்ளப்பட்டவர்கள் நொறுங்குண்டவர்கள் புறம்பா இருக்கின்ற ஜனத்தில என்ன செய்யணும்? நீ உன்னிடத்துல எவ்வளவு அன்பு காட்டுறாயோ அதற்போல பிறரிடத்திலும் நீ என்ன செய்யணும்? அன்பு காட்டக்கூடியவராக இருக்க வேண்டும். உணவு இல்லை என்று யாசிகன் கேட்பவனிடத்திலே அவன் பசியை தீர்க்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதிலே தேவன் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். நம்மளுடைய பிளைட்ல மாத்திரம் எல்லா நவசுவையான காரில் இருக்கக்கூடாது, அடுத்தவன் பிளைட்லயே அதே இருக்கணும் என்பதை அறிந்து பகிர்ந்து கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். 2 உடுப்புகள் ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது எல்லா இடத்திலும் ஒரு உடுப்பை கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள், கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று இல்லாத காரியத்தை, வேதத்தில் இல்லாத காரியத்தை கொண்டாடுகிறார்கள். அந்த நேரத்தில் எவ்வளவோ ஏழை எளியவர் இருக்கிறாங்க, உடுக்க உடையில்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நம் இருதய கண்களுக்கு புலப்படவில்லையா? நம் அறிவு கண்களுக்கு திறக்கப்படவில்லையா? அவர்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கொண்டு பாருங்க, வாரத்துக்கு ஒரு நாள் அவங்களுக்கு போய் வயிறார ஒரு சாப்பாடு கொடுத்து பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். 2 தினங்களுக்கு முன்பாக தேவனுடைய வேலையை சன்னாபுரத்தில் செய்து கொண்டிருக்கிற ஒரு அன்பு சகோதரன், பிள்ளைகள் நல்ல ஒரு பிரியாணி கேட்கிறாங்க, அங்கிள் வீட்டில் நீங்க பிரியாணின்னு கேட்டிருக்காங்க. அதை நான் இங்க பகிர்ந்து கொண்டேன் என் துணையர் இடத்தில். ஆனாலும் 1 மணி நேரத்திற்கு பிறகு ஒரு இஸ்லாமிய சகோதரன் அந்த குடும்பம் முழு குடும்பமும் போஷிப்பதற்காக நவசுவையான ஒரு பிரியாணியை கொண்டு சென்று கொடுத்திருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. மனிதன் முகத்தை பார்த்து யாசிகம் போடுகிறவன், நாடகமும் ஆடுகிறவன், ஆனால் என் ஆண்டவர் உன் இருதயத்தை பார்க்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் மற்றவங்க இருதயம் நம்ம நோக்கி ஒரு ஆத்மா வருதுன்னா கணிச்சிடணும். அவங்க அப்பா என்கிட்ட ஏதாவது கொடுப்பான்னு கேட்கறதுக்கு முன்னாடி எடுத்து கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆமென், அல்லேலூயா. ஆனபடியினால் இங்கே சங்கீதம் சொல்லுகிறது, நீதிமான்களே என்று நம்மளை சொல்லுகிறார்கள். அப்ப நீதிமான்கள் உத்தமத்துல உறுதியா இருக்கும்னு சொன்னா இந்த 2 கற்பனைகளும் 10 கற்பனை இருக்கிறது. இந்த 10 கற்பனைகளும் வாழ்ந்து இந்த பூமியிலே தேவனுடைய அமைப்பின்படி நாம் வாழ்ந்து என்ன செய்யணும்? பிறருக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிறர் உன்னை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும், இதோ கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நாம் எல்லோரும் முழங்காலிடுவோம்.